என் புருஷன் என் புள்ளையும் வரலனா கூட பரவாயில்ல, நான் போய் தனியாவே இருந்துப்பேன். ஏய், தயவு செஞ்சு போயிரு பத்மா, தயவு செஞ்சு போயிரு, இப்பவே போயிரு. நானே வேணா உன் பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். இல்லனா நானே ஒரு வீடு தேடி உனக்கு கண்டுபிடிச்சு தரேன். ஏண்டி உனக்கு இங்க என்னடி குறை இருக்கு? ஏய், கேக்குறாங்கல்ல, அமைதியா இருக்க, சொல்லி தொலை. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு பத்மா, பேசி தீர்த்துக்கலாம். மாயா விஷயத்துல மனக்குறை இருக்குன்னு சொன்ன, தீர்த்து வச்சோம் இல்லம்மா. சொல்லு பத்மா, உன் மனசுல ஏதாவது குறை இருக்கா? ஒன்னா ரெண்டா என்னென்னவோதான் இருக்கு. அதெல்லாம் சொல்லி எதுவுமே இங்க ஆக போறதில்ல, எந்த நிம்மதியும் கிடைக்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்டுல வாழணும்? ஏய், அக்கா என்ன மாமா? என்ன ரகு, இப்படி இஷ்டம் போல பேசிட்டு போறா? நீயும் இப்படி அமைதியா இருக்கியே, என்னப்பா? அவ பேச்ச பாத்தியா? தனி குடுத்தனம் போணுமா? எப்படா இந்த சூழ்நிலை வரும்னு நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தா போல இருக்கு. முடியலப்பா, வெளியில இருந்து ஒரு புவனேஸ்வரினா வீட்டுக்குள்ள இவ. என்னால முடியல. என்னப்பா ரகு, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இப்படி அமைதியாவே இருக்க? உன் அமைதிக்கு என்னதான்ப்பா அர்த்தம்? நான் ஏற்கனவே சொன்னதுதான். மச்சான் அமைதியா இருக்காருன்னா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். அதை கொஞ்சம் பொறுத்து இருந்து பாப்போம் அத்தை. மேடம் எப்போ வர போறாங்கன்னு தெரியல. வாங்க நாம போய் வீட்டை இடிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். வீட்டை காலி பண்ணிட்டாங்களான்னு தெரியலையே, ஆள் இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு. சரி வாங்க போய் சரி வாங்க போலாம். யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? புவனா மேடம் கூட்டிட்டு வந்து வீட்டை பார்க்க சொன்னாங்கல்ல, அன்னைக்கு வந்து வீட்டை பார்த்தோம்ல. வீட்டை இடிக்கணும், நீங்க காலி பண்ணி கொடுக்கணும்னு தான் ஆட்களோட வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொக்லைன் புல்டோசர்லாம் வந்துடும். வீட்டை இடிக்க போறோம். வேலையை ஆரம்பிச்சிட்டா ராத்திரி பகலா இருந்தாலும் இடிச்சிட்டு தான் போவோம். சாமானை எடுத்துட்டு வெளியே போங்க. ஏங்க வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. ஏய், ஏய் யாரா நீ? அரஞ்சனா பல்லு இல்லனா உடைஞ்சு போயிடும். எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க?